நம்ம சேனல்ல பார்க்க அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த ஒன்லை சிவாஜிநேசன் சேனல்ல நடிகர் திலகத்த பற்றி நம்ம நெறைய விஷயங்கள பத்தி பேசியிருக்கோம். ஆனா இப்போ 2 நாளா பார்த்தீங்கன்னா, விக்ரம் பிரபு சார பற்றியான விஷயங்கள் தான் நம்ம சேனல்ல போய்க்கிட்டு இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் சிறை. நானும் ஒரு லாஸ்ட் 2, 3 இயர்ஸா பார்த்துட்டு இருக்கிறேன். விக்ரம் பிரபு சாருடைய எந்த படத்துக்குமே மக்கள் இந்த அளவுக்கு வரவேற்பு குடுத்ததே கிடையாது. ரசிகர்கள் நம்ம எல்லாருமே விக்ரம் பிரபு சாருடைய படங்கள் பார்ப்போம், போஸ்டர் அடிப்போம், நெறைய பேருக்கு சொல்லுவோம். நம்ம சேனல்லயே வீடியோலாம் போட்டுருக்கோம். ஆனா, சிறை படத்துக்கு நம்ம மட்டும் இல்லாம இன்னைக்கு நெறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு காமன் ஆடியன்ஸா படத்த பார்த்துட்டு நல்ல நல்ல ரிவ்யூஸ் குடுத்து, இந்த படத்த எல்லாரும் போய் தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரமோட்டும் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் சிறை தான். இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல நான் போட்டிருந்தேன். பொதுவா ஒரு படம் வருது அப்படின்னா, அந்த படத்த பத்தி நம்ம பேசணும்னா, அந்த நடிகருக்கு அது எப்படிப்பட்ட படம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, விக்ரம் பிரபு சாருக்கு இந்த படம் 25வது படம். முதல் படம் பயங்கரமான வெற்றி. அதே மாரி அடுத்த மைல்கல்லா பார்க்கப்படக்கூடியது இந்த 25வது படம் தான். அப்ப இந்த 25வது படம் எந்த மாதிரியான சாதனைகள படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் பேசுவாங்க. இப்ப நம்ம சிவா சாருக்கும் சரி, பிரபு சாருக்கும் சரி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல இந்த மாரி தான் நம்ம பேசுவோம். 25வது படம், அப்புறம் 50வது படம், அதுக்கப்புறம் 75வது படம். இந்த மாரி தானே பேசிக்கிட்டு இருப்போம். எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, அன்எக்ஸ்பெக்டடா விக்ரம் பிரபு சாரோட 25வது படம் மக்கள் மத்தியில இந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்றது தான் ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. ஏன்னா இதுவரைக்கு விக்ரம் பிரபு சார ஒரு கோ ஆக்டரா இல்ல ஒரு நடிகரா மக்கள் பார்த்துட்டு இருந்தாலும், நெறைய பீப்பிள்ஸ்க்கு புது ஆடியன்ஸ்க்கு விக்ரம் பிரபு சார் எப்படிப்பட்ட கதைய சூஸ் பண்ணி நடிப்பாருன்றது இன்னைக்கு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் இந்த சிறை படத்தின் மூலமா. தமிழ் சினிமால எந்த படம் ரிலீஸ் ஆனாலுமே அதோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன வச்சு தான் அந்த படம் எப்படிப்பட்ட படம் அப்படின்றத மக்கள் தீர்மானிப்பாங்க. அந்த வகையில பார்க்கும்போது, இந்த ஒரு சிறை படம் ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 410 ஸ்கிரீன் ஷோஸ் நடந்திருக்கு. இந்த 410 ஷோவிங்ல வேர்ல்டு வைடா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 1,20,00,000 சம்பாதிச்சிருக்குது. தமிழ்நாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 92 லட்சம் வரைக்கும் படம் சம்பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. படத்தோட பட்ஜெட் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த படத்தோட பட்ஜெட் 5 கோடிக்கு உள்ள தான் இருக்குது. ஸோ இந்த 5 கோடி பட்ஜெட்லயே ஃபர்ஸ்ட் நாள் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 1 கோடி வந்துருச்சு. இந்த ஆஃப்டர் இந்த 1 வீக் இந்த 1 வாரத்துல எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 10 கோடி அடிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாவே இருக்கு. ஏன்னா, நான் ஃபர்ஸ்ட் டே நெறைய தியேட்டர்ஸ்ல புக்கிங்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அவ்வளவாலாம் இல்ல. பட் செகண்ட் டே அதாவது இன்னைக்கு பார்க்கும்போது நெறைய தியேட்டர்ல புக்கிங் அதிகமாயிருக்கு. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, மக்கள் குடுத்த சப்போர்ட்டும், மக்கள் குடுத்த விமர்சனங்களும் மட்டும் தான். சமூக வலைதளங்கள்ல எங்க பார்த்தாலும் எக்ஸாம்பிளுக்கு Twitter, Instagram, YouTube, Facebookன்னு எங்க பார்த்தாலும் சிறை படத்துடைய பாசிட்டிவ் ரிவ்யூ இருக்கிறதுனால மட்டும் தான், இன்னைக்கு டே 2 உடைய புக்கிங் கவுண்ட் அதிகமாயிருக்கு. வேணா பாருங்க, இன்னைக்கியோட எண்டிங்ல டே 2ல எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிஷியலா ஒண்ணு வரும். அது வரும்போது கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஆனா ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம், ஃபர்ஸ்ட் டேவே 1 crore கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது தான். கிட்டத்தட்ட இந்த படம் பார்த்தீங்கன்னா, பொங்கல் வரைக்குமே ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ற சான்ஸ்ல தான் இருக்குது. உங்களுக்கு அப்புறமா கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி தெரியல. பட் இந்த ஒரு 20 டேஸ் டூ 15 டேஸ்க்குள்ளயே ஒரு பயங்கரமான கலெக்ஷன இந்த படம் கண்டிப்பா குடுக்கும். செகண்ட் டே கலெக்ஷன் எனக்கு தெரிஞ்சு 2 கோடிக்கு மேல இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ அடுத்தடுத்து ஸ்க்ரீன் ஸ்பேஸஸ் அதிகமா இருக்கு. ஷோ டைமிங்ஸ் அதிகமா இருக்கு. டே 1 உடைய பப்ளிக் ரிவ்யூஸ் பார்க்க முடியுது. டே 2 உடைய பப்ளிக் ரிவ்யூஸ் பார்க்க முடியுது. சிறை படத்தோட டீமுக்கு ஒரு வாழ்த்துக்கள் நான் கண்டிப்பா தெரிவிச்சே ஆகணும். இந்த படத்த இந்த அளவுக்கு நீங்க பிரசன்ட் பண்ணல அப்படின்னா, மக்கள் இந்த அளவுக்கு இந்த படத்த ஏத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா தமிழ் சினிமா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். பெரிய பெரிய நடிகர்களுடைய படங்களே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ளாப்ல தான் போய்க்கிட்டு இருக்கு. மக்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல என்டர்டெயின்மென்ட், காமெடி அப்படின்றத ஒரு ஒரு கருத்தா இருந்தாலும், கன்டென்ட் இருக்கக்கூடிய படங்கள இப்ப விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வகையில இப்ப மலையாள சினிமால பார்த்தீங்கன்னா, நெறைய படங்கள் வந்துட்டு இருந்துச்சு. மலையாள படங்கள தமிழ் சினிமால வச்சு கொண்டாடின இதெல்லாம் இன்னைக்கு இருக்குது. இந்த வருஷத்திலே அதிகமா இருக்குது. இந்த வருஷத்திலே கிட்டத்தட்ட ஒரு 200 படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தாலும், அதுல டாப் 10ல பார்த்தீங்கன்னா, 3வது இடத்துல சிறை படம் கண்டிப்பா இருக்குது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு மலையாள படத்துக்கு ஈக்குவலா இந்த படம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் மலையாளத்துல ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா 100 crore கலெக்ட் பண்றதுக்கு நல்லாவே சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த படத்துடைய வெற்றிக்கு இன்னொரு காரணம் கன்டென்ட் இருக்கிறது தான். அது சிறப்பா வழங்குனது சிறை படத்துடைய டீம் தான். கண்டிப்பா இந்த படம் 25 நாளைக்கு மேலே ஓடும். இந்த 25 நாள் எண்டிங்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் அண்ட் மக்கள் எந்த அளவுக்கு இந்த படத்த வரவேற்றிருக்காங்கன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வரும்ல. அத நான் ஒன்லி சிவாஜிநேசன் சேனல்ல கண்டிப்பா போடுறேன். எல்லாருமே பாருங்க.
அண்ட் ஒருவேளை நீங்க வந்து சிறை படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா தியேட்டர்ல போய் வாட்ச் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க சிறை படத்தை பார்த்திருந்தீங்கன்னா அந்த படம் எப்படி இருக்குன்றத வந்து கமெண்ட்ல போடுங்க. ஒருவேளை இந்த வீடியோ வந்து இன்னும் ஒரு புது மக்களை போய் சென்றடையுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கமெண்ட் படிக்கும் போதும் தெரிஞ்சுப்பாங்க உண்மையிலே சிறை படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே. இந்த ஒரு வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு வீடியோனால உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.